friends, welcome to Ashmarila. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். வீடியோ வந்து ரொம்ப நாளா போடாததுக்கு வந்து காரணம் வந்து பாத்தீங்கன்னா உடம்பு கொஞ்சம் சரியில்லை. சளி பிடிச்சிக்கிட்டு என்னன்னே தெரியல, கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆனதுல என்னன்னு தெரியல. சளி பிடிச்சிக்கிட்டு ஒரு மாதிரி உடம்பு வந்து டயர்டா ஒரு மாதிரி வேலை செய்யறதுக்கு ஒரு மாதிரியா இருந்தது. அதனால வீடியோ வந்து போட முடியல. ஷார்ட்ஸ் வீடியோ கூட என்னால போட முடியல. மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு விளாக் வந்து பாத்தீங்கன்னா 3வது வெள்ளிக்கிழமை விளாக் தான் வந்து பார்க்க போறோம். குலதெய்வத்துக்கு வந்து கூழ் வச்சு படைப்போம் இல்லையா, ஆடி மாசத்துல வந்து அந்த விளாக் தான் இன்னைக்கு ஒரு சம்பவம் வந்து நடந்து போச்சு. வந்து ஃபர்ஸ்ட் நான் பிளான் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா 4வது வெள்ளிக்கிழமை தான் வந்து கூழ் வச்சு படைக்கலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணியிருந்தேன். அது என்ன தோணுச்சுன்னு தெரியல. சரி 3வது வெள்ளிக்கிழமை வந்து படைச்சலான்னு வந்து கூழுக்குலாம் வந்து மாவுலாம் அரைச்சு வந்து வச்சுட்டு வீடியோ கூட நான் போட்டிருப்பேன். அன்னைக்கு மதியானமே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பீரியட் டைம் ஆயிடுச்சு. அதனால வந்து சரி எங்க கூழுலாம் மாவு வந்து செஞ்சாச்சு, இதுக்கப்புறம் எங்க நம்ம வந்து படைக்காத விடுறதுன்னு சொல்லிட்டு சரி எல்லாம் ரெடி பண்ணி கொடுப்போம், அவங்க வந்து வீட்டுல வந்து படைக்கட்டும் அப்படின்றதுக்காக எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். அவங்க தான் வந்து படைச்சிருந்தாங்க. நான் ஃபர்ஸ்ட் வந்து போன வாரம் வெள்ளிக்கிழமையிலே சொல்லியிருப்பேன், திருவிளக்கு பூஜை அப்புறம் மகாலட்சுமி பூஜை பண்றப்ப நான் அடுத்த வெள்ளிக்கிழமை வந்து என்னால வந்து பூஜை பண்ண முடியாது, அதனால 2 பூஜையுமே இந்த வாரம் வந்து நான் பண்ணிட்டு வந்து சொல்லியிருப்பேன். எனக்கு இந்த வாரம் பண்ண முடியாதுன்னு தெரியும். ஏதோ ஒரு சிந்தனையில வந்து சரி இன்னும் ஒரு 2-3 நாள் இருக்கு, அதுக்குள்ள நம்ம வந்து 3வது வெள்ளிக்கிழமை வந்து நம்ம கூழ் வச்சு படைச்சலான்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சதுதான் என்னால படைக்க முடியாம போச்சு. அன்னைக்கே வந்து பொங்கல்லாம் வைக்கணும். நான் வந்து சரி 4வது வெள்ளிக்கிழமை பொங்கல் வச்சுட்டு வந்தெல்லாம் குலதெய்வத்துக்கு அப்படின்றதால கூழ் மட்டும் வச்சு படைச்சாச்சு. இன்னைக்கு காலையிலேயே வந்து கூழ் வச்சு படைக்கணும். பசங்க போறதுக்கு முன்னாடியே படைச்சலான்றதுக்காக தான் கொஞ்சம் லஞ்ச் எல்லாம் செய்யலான்றதுக்காக செஞ்சுட்டு இருக்கேன். இன்னைக்கு வந்து தக்காளி சாம்பார், கருணக்கிழங்கு பொரியல், சாதம் இதான் வந்து செய்ய போறேன். என்னதான் வந்து நம்ம அவங்கள வந்து படைக்க சொன்னாலுமே வந்து நம்ம வந்து பூஜை ரூம்ல போயிட்டு படைச்சாதான் ஒரு முழு திருப்தி இருக்கும் இல்லையா. அந்த மாதிரிதான் எனக்கு இவங்களுக்கு படைக்க சொன்னாலே வந்து பாத்தீங்கன்னா இந்த பசங்களாம் வந்து சொப்பு ஜாமான் வச்சு விளையாடுறாங்க. அந்த மாதிரிதான் இவங்க வந்து படைப்பாங்க. ஒண்ணு எடுத்து வை, அதை எடுத்து வை, இதை எடுத்து வை அப்படிதான் சொல்லி படைக்க வைக்கணும். அதே வந்து எனக்கு ஏண்டாப்பா நம்ம அடுத்த வாரமே படிச்சிருக்கலாமா அப்படின்னு வந்து தோணுச்சு. ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி டைம்ல வந்து நம்ம ஒரு பூஜை வந்து பண்ண போறோம், அதுக்கு வந்து இது வந்து நம்ம பீரியட் டைம் ஆயிடுச்சுன்னா ஒரு சிலர் வந்து பெரியவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி டைம்ல வந்து கடவுளே வந்து ஒதுக்கி விட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தனே தெரியாது. இது வந்து நம்ம நேச்சுரல், இது வந்து வர்றது, இது வந்து தப்பு சொல்லவே முடியாது. இதுக்கு கடவுளுக்கு என்ன சம்பந்தம் தெரியல. ஒரு சிலர் வந்து அப்படிதான் சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து கேள்விப்பட்டிருக்கீங்களா வந்து சொல்லுங்க. எனக்கு இந்த மாதிரி டைம்லாம் வந்து ஐயோ அந்த பூஜை வந்து பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பீரியட் டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலிங் இருக்காது. அது நேச்சுரல், அது வர்றதா செய்யும். அதுக்காக வந்து நம்ம தான் வேணா அடுத்த வாரம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு தள்ளி போனோமே தவிர இதுக்காக இது வந்துருச்சு அப்படின்றதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுக்க வேணாம். எங்க வீட்லயுமே வந்து என் தங்கச்சி வந்து சொல்லுவா, இந்த மாதிரி ஒரு பூஜை வந்து பண்ண போறோம், அந்த கிருத்திகை வந்து படைக்க போறோம்னா அந்த டைம் வந்துச்சுன்னா கடவுளே வந்து என்னை ஒதுக்கி விட்டுவாருன்னு சொல்லுவாரு. நான் வந்து திட்டுவேன், இதுக்கு அதுக்கு என்ன சம்மந்தம், நம்ம உடம்புல ஹார்மோன் மாற்றத்தால இதெல்லாம் வந்து நடக்கிறது, இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் அப்படிலாம் சொல்லாதன்னு வந்து சொல்லுவேன். அதே மாதிரி நிறைய பேர் கமெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க, இந்த பூஜை வந்து பண்ணலாம்னு நினைச்சேன் சிஸ்டர், ஆனா வந்து என்னால கடவுள் வந்து பண்ண விடாம இந்த மாதிரி ஆயிப்போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. தயவு செய்து அந்த மாதிரி எதுவுமே நினைக்காதீங்க. கடவுள் வந்து நம்மள ஒதுக்கி வைக்கிறாரு இந்த மாதிரி வந்து அதெல்லாம் கிடையாது. நம்மளோட நேச்சுரல் அது, அதுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. ஒரு சிலர் வந்து அப்படிதான் நினைச்சுக்கிறாங்க, இந்த மாதிரி வந்துட்டாலே நம்ம வந்து பண்ணக்கூடாதுன்னு கடவுள் வந்து நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தப்பா வந்து நினைச்சுக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நம்மளோட மனசுதான் எல்லாமே காரணம், மற்றபடி வேற எதுவுமே கிடையாது. இந்த டைம் பண்ண முடியலன்னு அடுத்த டைம் வந்து நல்லா வந்து பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வந்து எல்லாத்தையுமே வந்து பாசிட்டிவா வந்து நினைச்சுக்கோங்க. இன்னைக்கு தக்காளி சாம்பார் தான் வந்து செஞ்சிருந்தேன். தக்காளி விலை அதிகமா இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா பார்த்து தக்காளி பழம் ஒண்ணு போட்டு வந்து சமைச்சிட்டு தான். இப்போ வந்து தக்காளி வந்து ரொம்ப சீப்பா வந்து கிடைக்குது இல்லையா, அதனால இவர் வந்து தக்காளி சாம்பார் வச்சு ரொம்ப நாள் ஆகுது. கிளி போட்ட சாம்பார் தான், அது கொஞ்சம் பருப்பு வேக வைக்கிறப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் தக்காளி வந்து நிறைய போட்டு வேக வச்சு எடுக்கும். இந்த சாம்பார் வந்து சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுதுன்னு வந்து அவர் சொல்லியிருந்தாரா, சரி இன்னைக்கு வந்து தக்காளி சாம்பார் செய்யலாம்னு சொல்லி செஞ்சிருந்தேன். தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே இல்லை காய், அதனால கருணக்கிழங்கு ஏதோ சேப்பக்கிழங்கு தான் நினைக்கிறேன். அது வந்து கடைக்கு போறப்ப இப்பெல்லாம் வந்து அவர் அடிக்கடி வாங்கிட்டு வராரு, அதுதான் வந்து செஞ்சு இந்த வேக வச்சுட்டு சிக்கன் 65 மசாலா இருக்கு இல்லையா, அதை கொஞ்சோண்டு போட்டு கார்ன்ஃபிளவர் மாவு இல்லை அரிசி மாவு போட்டுட்டு அப்படியே தோசைக்கல்ல போட்டு எடுக்க வேண்டியதா, சூப்பரா இருக்கும் அது அப்படின்றதால அதை வந்து செஞ்சிருந்தேன். அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே பாத்தீங்கன்னா கூழ் படைச்சாலே இந்த துள்ளு மாவு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து படைக்கிறதுக்கு அது வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இங்க வந்து பசங்க நேற்றே பூஜை ரூம்ல பசங்க வந்து துடைக்க சொல்லிட்டேன். ஆனா கோலம் மட்டும் பாத்தீங்கன்னா இந்த அச்சு மாதிரி வாங்கி வச்சிருந்தேன் இல்லையா, அதான் வந்து அஜி வந்து போட்டுட்டு இருக்கா. இதெல்லாம் வந்து நீங்க ரெடி பண்ணுங்கடா, நான் வந்து இதை ரெடி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தேன். ஒரு சில டைம்ல வந்து இவங்களை வந்து செய்ய சொல்றதுக்காட்டி எனக்கு போதும் ஆயிடும். அந்த டைம்ல தான் வந்து ஏண்டாப்பா அப்படி வந்தது அப்படின்னு வந்து நினைக்க தோணும். மற்றபடி பாத்தீங்கன்னா வேற எதுவும் இல்ல. பசங்க வந்து பூஜைக்கான வேலைகள், பூ வைக்கிறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் செஞ்சுட்டே இருந்தாங்க. நான் வந்து கிச்சன் வேலையை தான் பாத்துட்டு இருந்தேன். இந்த வருஷம் பாத்தீங்கன்னா போன வருஷம் ஆடி 18க்குலாம் வந்து
எப்பவுமே 18க்கு வந்து நாங்க வடை பாயசத்தோட சாப்பாடுலாம் செஞ்சு படைக்கிற பழக்கம் இருக்கு. அந்த மாதிரியும் வந்து இந்த வருஷம் வந்து என்னால செய்ய முடியல. ஒரு சில ஊர் பக்கம் ஆடி 18க்கு வந்து கறி இந்த மாதிரிலாம் வந்து செய்வாங்க. எங்க மாமியார் வந்து பாத்தீங்கன்னா வடை பாயசம் தான் செய்வாங்க. இவர் இருந்தாலும் நான் செஞ்சு கொடுத்து படைக்க சொல்லியிருப்பேன். இவரும் வந்து பெங்களூர் வந்து போயிட்டாரா, பசங்களுமே வந்து எங்க படைக்க சொல்றதுன்னு சொல்லிட்டு சும்மா சிம்பிளா வந்து பசங்களை மட்டும்தான் படைக்க சொல்லியிருந்தேன். மற்றபடி பெருசா போன வருஷம் செஞ்ச மாதிரி எதுவும் நான் செய்யல அந்த ஆடி 18க்கு. நீங்களாம் செஞ்சீங்களா அப்படின்றத கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. சாம்பார் இதெல்லாம் ரெடி பண்ணிட்டே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா சக்கரை பொங்கல் செய்யலான்றதுக்காக சக்கரை பொங்கல் தான் வந்து செஞ்சிருந்தேன். போன டைம் வந்து மகாலட்சுமி பூஜைக்காக குக்கர்ல வந்து ஒரு நாள் வந்து செஞ்சிருந்தேன். எனக்கு குக்கர்ல செஞ்சு சுத்தமா சக்கரை பொங்கல் பிடிக்கவே இல்லை. அதனால சரி இந்த டைம் வந்து அப்படியே பொங்கல் வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி பாத்திரத்துல செய்யலான்னு தான் செஞ்சிருந்தேன். சூப்பரா இருந்தது சக்கரை பொங்கல். கூழ் வந்து பாத்தீங்கன்னா எங்க ஓரவத்திக்கும் எனக்கும்ன்றதால பெரிய தவளையா வச்சுதான் கூழ் வந்து நேற்று நைட்டே வந்து தொழி வச்சிருந்தேன். சூப்பரா இருந்தது கூழ். ஏன்னா வந்து காலையிலேயே நல்லா புளிக்க வச்சுட்டேன் இல்லையா, ஒரு 8 மணிக்கெல்லாம் கூழ் நல்லா கரைச்சி வச்சுட்டேன். அதனால நைட்டு வந்து ஒரு 11 மணிக்கு தான் வந்து நான் அடுப்பு பற்ற வச்சு அந்த டைம் தான் வந்து கூழே தொழவுன்றதுனால கூழ் நல்லா புளிச்சு திட்டமான புளிப்புல நல்லாவே இருந்தது. பாதி கூழ் வந்து எங்க ஓரத்திக்கு வந்து கொடுத்துட்டு மீதி வந்து பாத்தீங்கன்னா படைக்கிறதுக்கு நான் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி கூழ் படைக்கிறப்பெல்லாம் பாத்தீங்கன்னா யாராச்சும் வீட்டுக்கு வர்றவங்களுக்கு கொடுக்கணும், இல்ல நாம்பளாச்சும் எடுத்துட்டு போய் வந்து கொடுக்குறோம். இப்பெல்லாம் வந்து யாருன்னா வீட்டுக்கு வந்து கூழ் வாங்க குடிச்சிட்டு போவோம்னு சொன்னாலே குடிக்க மாட்டாங்க இல்லையா. அதனால நான் என்ன பண்ணுவேன்னா பக்கத்து வீட்டுல எதிர் வீட்டுல இந்த மாதிரி அவங்கவுங்களுக்கு கரைச்சி எடுத்துட்டு போய் ஒரு சொம்புல வந்து கொடுத்துட்டு வந்துடுவேன். கூழ்லாம் கரைச்சி எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். அங்கெல்லாம் போட்டோ வந்து எடுத்து அந்த குலதெய்வ சொம்பு எல்லாம் கீழே எடுத்து வச்சு மணப்பலகையில வச்சு படையன்னு வந்து சொல்லியிருந்தேன்னா, சக்கரை பொங்கல் வந்து வாழை இலையில போட்டு படையன்னு சொன்னா வாழை இலை எந்த பக்கம் இருக்குன்னு பாருங்களா, ஒண்ணா வந்து இந்த பக்கம் மாத்தி வைங்க, இது அங்க வைங்க, இது இங்க வைங்க, இந்த மாதிரி அங்க ஒரு இடத்துல வந்து நின்று சொல்லி என்கிட்ட சொல்லிதான் ஒரு நாளா வந்து படைக்க வச்சிருந்தேன். இந்த மாதிரிதான் இருந்தது. நாங்க பொங்கல் இன்னைக்கு காலையில வந்து கூழ் ஊத்திட்டு ஈவினிங் போயிட்டு பொங்கல் வைப்போம். அதுமே வந்து இன்னைக்கு பொங்கல் வைக்கல. எங்க ஓரவத்தியுமே வந்து 2 பேரும் தான் சேர்ந்து வந்து பொங்கல் வைப்போமா, அதனால எங்க ஓரவத்தி நீ நான் அதெல்லாம் பாத்தீங்கன்னா சரி அடுத்த வாரமே 2 பேரும் சேர்ந்து வந்து பொங்கல் வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக பொங்கலுமே வைக்கல. இன்னைக்கு வந்து கூழ் ஊத்தி ஈவினிங் வந்து கும்பம் கொட்டுவாங்க இல்லையா, சாப்பாடு நான்வெஜ் செஞ்சு படைப்போம் பாத்தீங்களா, அந்த மாதிரிதான் செஞ்சிருந்தோம். எப்பவுமே எங்க மாமியார் இருக்கிறப்ப வந்துட்டு எங்க நாத்தனார் வந்து இறந்துட்டாங்க. அதனால அவங்களுக்கு ஒரு புடவை வச்சு எப்பவுமே கூழ் வச்சு படைக்கிறப்ப அப்படி செய்யறது. அதே மாதிரி அவங்க எப்படி செஞ்சாங்களோ அதே மாதிரி வருஷாந்தம் நாங்களும் வச்சு எங்க நாத்தனாருக்கு வச்சு அவங்க வந்து படிச்சாங்க இல்லையா. இப்ப எங்க மாமியாருக்கு 2 பேரும் சேர்ந்த மாதிரி 2 சேரி வந்து எடுத்துட்டு வந்துச்சு எப்பவுமே படைக்கிறது. அந்த மாதிரிதான் இந்த வருஷமும் வந்து படைச்சிருந்தேன். ஒரு சிலருக்கு வந்து கனவுல வந்து இறந்தவங்க வந்து எனக்கு புடவை எடுத்து கொடு இந்த மாதிரிலாம் கேட்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி வருஷாந்திரம் எங்க நாத்தனார் வந்து யாராச்சும் ஒருத்தவங்க கனவுல வந்து எனக்கு புடவை எடுத்து கொடு அப்படின்னு வந்து கேட்பாங்க. அந்த மாதிரி இந்த ஆடி மாசமும் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் அவர் கனவுல வந்து கேட்டாங்களாம். அதனால எப்பவுமே ஆடி மாசத்துல புடவை வச்சு வந்து படைச்சிடுறது. இந்த வருஷம் என்னாலதான் படைக்க முடியல, அதனால அவரே வந்து ஏதோ படைச்சாங்க. இப்படி பட அப்படி படன்னு சொல்ல படைச்சு முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் பசங்க இன்னைக்கு ஸ்கூலுக்கு போறதே கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. 9 மணிக்கெல்லாம் போயிடுவாங்க. 9:30க்கு தான் அன்னைக்கு வந்து போனாங்க. ஏன்னா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்றதுனால அதுக்கப்புறம் சாப்பாடுலாம் எடுத்து வச்சுட்ட உடனே சேப்பங்கிழங்கு சாம்பார், தக்காளி சாம்பார் இதெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். காலையில சாப்பாடு வந்து டிஃபன் எதுவுமே செய்யவே இல்லையா, படைச்ச கூழ் இருந்தது அததான் குடிச்சிட்டு உடனே வந்து கிளம்பிட்டாங்க. லஞ்சு வந்து நான் எடுத்துட்டு வரேன், மீட்டிங் ஒண்ணு போக வேண்டியதா இருக்கு, அப்ப எடுத்துட்டு வரேன்னு சொல்லியிருந்தேன். இல்ல கையோட எடுத்துட்டு போயிடுறோமா அப்படின்னு சொல்லிட்டு அவசரமா வந்து எடுத்துட்டு போயிருந்தாங்க. ஒரு 10:30 மணிக்கு மேல மீட்டிங்காக பேரண்ட்ஸ் எல்லாம் வர சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அங்கதான் வந்து போயிருந்தோம். 10:30 மணிக்கா வர சொன்னாங்க. நான் ஒரு 11 மணிக்கே தான் போயிருந்தேன். பள்ளி மேலாண்மை குழு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் வந்திருந்தாங்க. நிறைய வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் தான் நம்ம சொல்றோம். நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலுன்றது படிக்க வைக்கிறனாலே ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. தனியார் ஸ்கூலு தான் பெருசா வந்து படிக்க வைக்கிற மாதிரி அப்படின்னு வந்தாங்க. நானுமே வந்து கொஞ்ச நாள் வரைக்கும் தனியார் ஸ்கூல்ல தான் படிக்க வச்சிருந்தேன். கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து படிக்க வச்சவருக்கு தான் நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து சலுகைகள் இருக்கு அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த மாதிரிதான் இன்னைக்கு மீட்டிங்லயுமே வந்து பேசியிருந்தாங்க. எனக்கும் ஒரு சில தெரியாத விஷயம் எல்லாம் வந்து தெரிஞ்சிருந்தது, இவ்வளவு சலுகைகள் இருக்கா அப்படின்ற மாதிரி. அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு மணி ஒரு 12:30 மணிக்கு மேலதான் வந்து மீட்டிங் வந்து முடிஞ்சிருந்தது. அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங் மேல ஒரு 6 மணிக்கு மேல படிச்சுக்கலான்றதுக்காக நான்வெஜ் ஏதாவது செஞ்சு வந்து அதனால கருவாடு தான் இருந்தது. கொஞ்சமா வந்து கருவாட்டு குழம்பு வச்சுக்கலான்ட்டு அதான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். வெள்ளிக்கிழமை நானும் வந்து சாப்பிட மாட்டேன். எப்படி கூழ் ஊத்துனா ஈவினிங் வந்து இந்த மாதிரி கும்பங்கொட்டி வந்து படைக்கணும், அதுக்காக தான் கொஞ்சமா செய்யலான்றதுக்காக முள்ளங்கி மட்டும் இருந்தது. முள்ளங்கி போட்டு கருவாட்டு குழம்பு மட்டும் செஞ்சிருந்தேன். அதுக்கப்புறம் வாழைக்காலாம் கிடைக்கல. காயும் கருவாடு, அதுக்கப்புறம் வாழைக்காய் கீரை தோட்டுறது, அதுக்கப்புறம் முட்டை இதெல்லாம் வச்சு படைப்பாங்க. இன்னும் ஒரு சிலர் வந்து கறி குழம்பு, மீன் குழம்பு, மீன் வறுவல் இந்த மாதிரி வந்து செஞ்சு வச்சு படைப்பாங்க. நம்மளோட இஷ்டம் தான். ஆனா கூழ் ஊத்துனா அன்னைக்கு ஈவினிங் வந்து காயும் கருவாடு வச்சு படைக்கிறது கண்டிப்பா வந்து செய்யணும். முன்னாடியே செஞ்சு 6 மணிக்கெல்லாம் வந்து படைச்சிட்டு இருக்கலாம். இவர் வந்து வெளியே போனார்.
போனாரா, அதனால அவர் எப்போ வருவான்னு தெரியல. அதனால கொஞ்சம் லேட்டாவே செய்ய ஆரம்பிச்சா அவர் வந்து படைக்கிறதுக்கு கரெக்டா இருக்குமேன்னு தான் கொஞ்சமா செய்ய ஆரம்பிச்சேன். எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா தான். சட்டியில பாத்தீங்கன்னா குழம்பு கொஞ்சமா தான் இருக்கும். ஏன்னா வந்து நைட்ல அவரும் வந்து சாப்பாடுலாம் சாப்பிட மாட்டாரு. இன்னைக்கு வாழை இலை படைச்சதால பாத்தீங்கன்னா கொஞ்சமா வந்து சாப்பிட்டுறாரு. மற்றபடி பாத்தீங்கன்னா அதிகமா வீட்டுல யாரும் நைட்டு சாப்பாடு சாப்பிட மாட்டாங்கன்றதுனாலே படைக்கிறதுக்கு கொஞ்சமான்றதுனால கொஞ்சம் கொஞ்சமா தான் செஞ்சிருந்தேன். 3 பேருக்கு 3 வாழை இலையில வைக்கிறதுக்கு மட்டும் 3 முட்டை, கொஞ்சமா வந்து கீரை. அந்த கீரை வந்து கொஞ்சமா தான் பொரிச்சிருந்தேன். அதுலயே வந்து பாத்தீங்கன்னா யாருமே வந்து சாப்பிடல. நான் சாப்பிட்டு நான் மட்டும்தான் முருங்கைக்கீரை வந்து பொரிச்சா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குன்றதால சாப்பிடுவேன். அது வந்து பாத்தீங்கன்னா யாருமே அதிகமா சாப்பிடல. இந்த கருவாடு வந்து பாத்தீங்கன்னா மலையனூர் போறப்ப வாங்கிட்டு வந்தது. எல்லா கருவாடும் வந்து காலி பண்ணியாச்சு. அந்த இறா வந்து பாத்தீங்கன்னா நான் சாப்பிடவே இல்லை, வேஸ்டா தான் போச்சு. சென்னாகுனி இருந்தது, ஒரே ஒரு வாட்டி தான் தூள் அரைச்சு, அது பசங்க மட்டும் தான் சாப்பிட்டாங்க. நான் வந்து சாப்பிடவே இல்லை. ஏதாவது வந்து விரத நாட்கள் வந்தது, அதுக்கப்புறம் பூஜை பண்ற வேலையா இருந்ததால அந்த தூளே வந்து நான் சாப்பிடவே இல்லை. மறுபடியும் வந்து தூள் அரைக்கவே இல்லை. அதனால அந்த அது சென்னாகுனி இருக்கு. அதுக்கப்புறம் வாழைக்கருவோடு தான் இருந்தது. கொஞ்சோண்டு குழம்பு தானே சொல்லிட்டு ஒரு 4 வாழைக்கருவோடு மட்டும் கட் பண்ணதை மட்டும் போட்டுட்டு அதை மட்டும் தான் குழம்பு வச்சிருந்தேன். இந்த ஆடி மாசத்துல அவங்கவுங்க குலதெய்வத்தை போயிட்டு தரிசனம் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்களாம் போயிட்டு வந்தீங்களா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. எங்களோட குலதெய்வம் வந்து மேல் மலையனூர் அங்காளம்மன்றதுனால தை மாசம் தான் போயிட்டு வருவோம். ஆடி மாசத்துல வந்து ரொம்ப கூட்டம் அதிகமா இருக்கும், போகவே முடியாது இல்லையா. அதனால தை மாசம் மட்டும்தான் போவோம். ஆடி மாசத்துல வந்து உள்ளூர்லயே வந்து அங்காளம்மன் கோவில் இருக்கு, அங்க போயிட்டு எப்பவுமே வந்து பொங்கல் வச்சுட்டு வந்துருவோம். நீங்களாம் போய் பொங்கல் வச்சுட்டு வந்தீங்களா அப்படின்றதையும் சொல்லுங்க. நம்மளோட குலதெய்வம் மட்டும்தான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இஷ்ட தெய்வம்லாம் அதுக்கப்புறம் தான். நம்மளோட குலதெய்வத்தோட அனுகிரகம் இருந்தா மட்டும்தான் மற்ற தெய்வத்தோட அனுகிரகம் நம்மளுக்கு முழுசா வந்து கிடைக்கும். அதனால நம்ம குலதெய்வத்தை வந்து நம்ம விடக்கூடாது. ஒரு சிலர் வந்து குலதெய்வ கோயில் பக்கமே வந்து போக மாட்டாங்க. கண்டிப்பா வருஷத்துக்கு ஒரு தடவையாச்சும் குலதெய்வத்தை போய் நம்ம தரிசனம் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ரொம்ப தூரமா இருக்கு, எல்லாருக்குமே வந்து குலதெய்வன்றது பக்கமாவே இருக்காது. கொஞ்சம் தூரமா தள்ளி தள்ளி போய் கும்பிட்டுட்டு வர மாதிரிதான் இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்குன்னு ஒரு நாள் வந்து ஒதுக்கி அவங்கள போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. சமையலுமே வந்து ரெடி பண்ணிட்டேன். எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா தானே செஞ்சிருந்தேன். அதனால சீக்கிரமா வந்து செஞ்சு முடிச்சிட்டேன். ஒரு 6 மணிக்கு செய்ய வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஒரு 3/4 மணி நேரத்துல வந்து எல்லாமே முடிஞ்சுது. அவர் வர்றதுதான் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவர் வந்துதான் வந்து படைச்சிருந்தாரு. இப்ப காலையில ஈவினிங் வந்து படைக்கிறப்பமே எனக்கு சிரிப்பா வந்தது. ஏன்னா வந்து ஒண்ணு படைக்கிறப்ப பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அடிக்கடி வந்து படைச்சிருந்தாங்கன்னா தெரியும். நம்மளுக்கு வந்து அப்பப்ப நம்ம படைக்கிறோம், எல்லாமே தெரியும். எப்பயாச்சும் தானே இவங்க வந்து படைக்கிறாங்க. அதனால சிரிச்சுக்கிட்டே எனக்கு சிரிப்பா தாங்கல. ஒண்ணு இந்த மாதிரி படைக்கிறேன், இது மாதிரி எடுத்து வச்சு செய்யுங்க, இதை எப்படி செய்யுங்க, இலையே வந்து திருப்பி திருப்பி போடுவாங்க. இந்த மாதிரிதான் எனக்கு 3வது வெள்ளிக்கிழமை வந்து போச்சு. இன்னும் சளி பிடிச்சதெல்லாம் ஒண்ணுமே உடம்பு வந்து சரியா இல்லாதால குரலே வந்து ஒரு மாதிரியா இருக்கு. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்பதான் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.